இன்னைக்கு நாம ஒரு தமிழ் லவ் டிராமா மூவியா ரிலீஸ் ஆகியிருக்க உசிரை படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு நவீன் டி. கோபால் அவர்கள். உசிரை எந்த அளவுக்கு உசிரை எடுத்தாங்கன்றத டீட்டெயிலான விமர்சனத்துல பார்ப்போம். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். உசிரை இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேஸ்டான ட்ரூ ஈவெண்ட்ஸை மையப்படுத்தி இந்த கதையும் நகரப்படுது. முக்கியமா சித்தூர், ஆந்திரா சித்தூர்ல கதைகளமா மாறுது. ஆந்திரால வசிக்கக்கூடிய தமிழர்கள். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ எதிர் வீட்ல ஹீரோயின் இருக்காங்க. அவங்க புதுசா குடி வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு அம்மா இருக்காங்க. அவங்க தான் மந்த்ரா. ஹீரோயின் அம்மா பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். எந்த ஒரு பையனும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா பலர்னு அடைஞ்சிருவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏத்தி விடுறாங்க. முக்கியமா இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் இருப்பாரு. "டேய் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன் இந்த பொண்ணுகிட்ட பேசிப்பாரு. அப்ப தெரியும்" அப்படின்னு சொல்வாரு. இவர் ஈகோ கிளாஷ்ல சரி இந்த சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொரத்தி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினை சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ பலார்னு அறை வாங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருது. நம்ம இவனை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணி நல்லா காதல் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசம்பாவிதம் ஆயிடுது. அதை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கிரண் ஜோஸ் அவர்கள் த்ரோட படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவருடைய மியூசிக் நிரம்பி வழியுது. அது எல்லாமே கேட்கும்படியாகவும் இருக்கு. அண்ட் மியூசிக் பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தினுடைய மூட செட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். அவருடைய மியூசிக் தான் இந்த படத்தினுடைய உயிர் நாடியாவும் மாறுது. அண்ட் இந்த படத்துல டெக்னிக்கல் வைஸா எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங் கட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு என்ன மீட்டருக்கு தேவையோ அது கரெக்டா குடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம், அதாவது அந்த பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு கடைசி 20 நிமிஷம் இந்த படத்த உத்து நோக்குற மாதிரியான விஷயமா இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா மாறுது. அது காட்சியமைக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தது. பட் இத மேக்ஸிமம் பீப்பிள்ஸால பிரெடிக்ட் பண்ண முடியும். என்னால ஸ்டார்ட்டிங்லேயே பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த அதாவது இது தெரியாத வரைக்கும் அது பார்க்கும்போது வித்தியாசமா இருக்க சான்ஸ் இருக்கு. மத்தபடி இந்த படத்துல நடிகர், நடிகைகள் லைக் டிஜே அருணாச்சலம், ஜனனி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்ககிட்ட இருந்து இன்னுமே நடிப்புக்கு வேவே வாங்கணும். எஸ்பெஷலி டிஜே பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. அதாவது தன்னுடைய ஆல்பம் சாங் மாரி நடிச்சிட்டு இருக்காரே தவிர்த்து, படம் அப்படின்ற ஒரு ஃபீல் குடுக்காம நடிக்கிறாரு. ஏன்னா படத்துல இப்படி அப்படி இப்படின்லாம் பண்றாரே தவிர்த்து டயலாக டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. டயலாக் சொல்றதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறாரு. மேபி அவருக்கு கரெக்டான தமிழ் உச்சரிப்பு வரலையா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி ஜனனிக்கும் சரி அவங்களுடைய ரியாக்ஷனை நம்மளால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. எந்த சீக்வென்ஸுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றாங்க, அதே மாதிரி அது லவ் சீனா இல்ல கோபப்படுற சீனா அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி நடிச்சிருந்தாங்க. முக்கியமா ஹீரோ அவங்க அம்மா பலார்னு ஓங்கி அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அடிக்கிற வேகத்துக்கு அவன் தான் ஆக்சுவலா அந்த இடத்துல லவ் பண்ணல. ஆனா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டா இருந்தது. ஏன்னா ஹீரோயினுக்கு இவர் தான் நைட்டு காவல்லாம் இருந்து இவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அந்த உண்மைய சொல்லல. சொல்லாம அட்லீஸ்ட் ரியாக்ஷனையாச்சும் காட்டியிருக்கலாம். அப்படியும் காட்டாம அப்படியே பிளைண்டா நின்னாங்க. அதுவே அவங்களுடைய நடிப்புக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய போகணுன்ற மாரி கேள்வி தோணுது. மந்த்ரா அவங்களுடைய நடிப்பு ரொம்ப நீட்டா இருந்தது இந்த படத்துல. கரெக்ட்டா அந்த வில்லத்தனத்த கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அவங்க வில்லத்தனம் மீன்ஸ் அந்த படம் ஃபுல்லாவே அவங்க ஒரு ரவுடி, லேடி ரவுடி மாரி அவங்க அதாவது பொண்ண புரொடெக்ட் பண்ற ஒரு லேடி ரவுடி மாரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கிரேன் மனோகரா இருக்கட்டும், இல்ல செந்தில்குமாரியா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பேரண்ட்ஸா வராங்க. இவங்க 2 பேரும் நோட்டபிளா இருக்காங்க. அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆதித்யா கதிர் அவர்கள் இருக்காங்க. அப்புறம் தங்குதுரை வராங்க. இவங்களுடைய காமெடிஸ் ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் வொர்க் அவுட் ஆகுது. மத்த இடங்கள்ல மேக்ஸிமம் எதுக்கு இவங்க காமெடி பண்ணணும்? ஆக்சுவலி இது காமெடி தானா பண்றாங்க அப்படின்ற கேள்வியும் கேட்க தோணுது. அந்த அளவுக்கு தான் இவங்க படத்தினுடைய காமெடி இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சில கட்டத்துல அவங்க பாட்டுல பேசிட்டே இருக்காங்க. நிறைய மைண்ட் வாய்ஸ் பேசுறாங்க. அது எதுன்னு புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல படம் பார்த்தீங்கன்னா கூட கதை புரியும். ஏன்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையே நகரப்படல. எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல தான் இருக்கு. எது நோக்கி போகுதுன்ற விஷயம் இருக்கு இல்லையா? அத நோக்கி போகவே இல்ல. படம் ஃபுல்லாவே ட்ரை அவுட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. அதாவது ஒரு ஓகே ரகமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. சரி அதுல நல்ல எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் குடுத்துருக்கலாம். அந்த எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் குடுக்காம இருந்ததே படத்தினுடைய சுவாரஸ்யத்த கம்மி பண்ணுது. சரி செகண்ட் ஹாஃப் கடைசி 1 நிமிஷத்த தவிர்த்து மத்த எந்த சீன்ஸுமே பெருசா எழுதப்படல ப்ராப்பரா. எழுதப்படல. அதுக்கான ஸ்க்ரீன் பிளே
பிளே உடைய ஈவென்ட்டும் சரி, கதை நரேட் பண்ண விதத்திலும் சரி, பெருசா நம்மள சுவாரஸ்யப்படுத்தல. அதனாலேயே அந்த கிளைமாக்ஸ பெருசா எனக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணல. வொர்க் அவுட்டும் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்துல இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். நல்லா எடுத்துட்டு போகக்கூடிய கதைக்களம் தான். அத வேற மாரியான நரேஷன்ல குடுத்துருக்கலாம். அந்த நரேஷன தள்ள விட்டாங்களோன்ற மாரி தான் தோண வைக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5. ஓகே மக்களே, ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாரியான மூவி ரிவ்யூஸ்க்கும், மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.